Taste the Daily. Taste the Daily. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைமை பொறுப்பிற்கு வந்தாலும் அந்த தலைமைக்கு எதிராக ஒரு பிரிவினர் போர்க்கொடி உயர்த்துவது வாடிக்கையான விஷயமாகவே மாறிவிட்டது. கோஷ்டி பூசல் இல்லாவிட்டால் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்க முடியாது என்று வேடிக்கையாக பேசும் அளவிற்கு கோஷ்டி அரசியல் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும். அண்மையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக சிலர் டெல்லி வரை சென்று போர்க்கொடி உயர்த்தி வந்த நிலையில் தற்போது மாநகராட்சி மன்ற காங்கிரஸ் தலைவரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை மாநகராட்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு 13 கவுன்சிலர்கள் இருக்கும் நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி சென்னை மாநகராட்சி மன்ற காங்கிரஸ் தலைவராக MS திரவியத்தை நியமனம் செய்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகையை மாற்றக் கோரி மாவட்ட தலைவர் திரவியம் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு சென்று அங்கேயே முகாமிட்டு காங்கிரஸ் தலைமையிடம் புகார்களை அடுக்கியுள்ளனர். இந்த புகார் காரணமாக எழுந்த பனிப்போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் 8க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் சென்னை மாநகராட்சி தலைவர் திரவியத்தை மாற்றக் கோரி செல்வ பெருந்தகையிடம் கடிதம் கொடுத்தனர். இந்த கடிதத்தில் திரவியம் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்களுடனான மாதாந்திர ஆலோசனை கூட்டம் ஒருமுறை கூட நடத்தப்பட்டதில்லை என்றும் உறுப்பினர்களின் நிறை குறைகளை கேட்க திரவியம் முற்பட்டது இல்லை எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் திரவியத்தை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்களுக்கான தேவைகளை கேட்டறிந்து செயல்படுகின்ற ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், தலைவர் பதவியில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிறிஸ் ஜோடங்கர் முதல் முறையாக மார்ச் 2ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனுக்கு வரவிருக்கும் நிலையில் அவரிடம் அதிருப்தி கவுன்சிலர்கள் புகார் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியானதால் சத்தியமூர்த்தி பவன் பரபரப்பாக காணப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை பட்டியலிட்ட காலம் போய் கட்சிக்குள் நடக்கும் சச்சரவுகளை பட்டியலிடும் நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஓராண்டில் வரவிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் குழிபறிக்கும் வேலையில் ஈடுபட்டால் கட்சி எப்படி உருப்படும் என்பது சாதாரண தொண்டர்களின் ஆதங்கமாக உள்ளது. Taste the Daily.